ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய கட் ஆஃப் இதுதான் கடைசியான வீடியோ. இதுக்கு மேலே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னோட பெஸ்ட் அப்படின்றத எடுத்து போட்டிருக்குங்க. நிறைய ஒர்க்கு. ஸோ ஒரு நாளே ஆச்சு ஒரு கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற காரணம் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ மொத்தம் வேகன்சி அப்படின்றது நமக்கு 2300 வேகன்சி. அதில் 500 வேகன்சி குரூப் 2க்கும், மீதி இருக்கக்கூடிய 1800 வேகன்சி குரூப் 2ஏக்கும் இருக்குங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் எடுக்க போறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. மொத்தமா எடுக்க போற நபர்களுடைய எண்ணிக்கை 18,000 தான் இருக்கும். அதிகபட்சமா இதுல ஒரு 500 கூட்டினா கூட 18,500, இல்லைன்னா ரொம்ப அதிகமா 19,000 பேர் எடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் மொத்தமாக எடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இது. ஏன்னா இதுல மொத்தமா எடுக்கக்கூடிய 18,000 பேர்ல 5,000 பேர் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. சரிங்களா? அவங்க 2வும் எழுதுவாங்க, 2ஏவும் எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ நிறைய பேர் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு 25,000 பேர் எடுக்க போறாங்க, 23,000 பேர் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கட் ஆஃப் கூடுறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன, கட் ஆஃப் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. ஒன்றும் பெரிய இல்லை ஸ்கிப் பண்ணி கடைசியில் இருக்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்டிஃபை பண்றது கரெக்டா அப்படின்றது மட்டும் பாருங்க. ஸோ லாஸ்ட் டைம் உடைய கட் ஆஃப் அப்படின்றது அரௌண்ட் 145, ஒரு சிலருக்கு 144 கூட வந்திருக்கு பிசி கேட்டகரியில. நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ எப்படி நம்ம எடுத்தோம், கட் ஆஃப் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் அவங்க லாஸ்ட் டைம் அவங்க குரூப் 2A மெயின்ஸ் வரைக்கும் எழுதி, ஒரு சிலர் பாஸ் ஆயிருப்பாங்க, ஒரு சிலர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அவங்க எந்த மார்க்கை வச்சு கிளியர் பண்ணாங்க அப்படின்றத வச்சு எடுத்திருப்போம். லாஸ்ட் வீடியோ அதை நீங்க பாருங்க. 145 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பிசி கேட்டகரியில அவங்க எலிஜிபிள் ஆயிருந்தாங்க. எம்பிசியும் அதே ஆல்மோஸ்ட் அதே கேட்டகரியில் தான் இருந்தாங்க. பிசிஎம் ஒரு 142 கொஸ்டின் இருந்தது. ஸோ இது மாதிரி வித்தியாசம் அப்படின்றது இருந்ததுங்க. ஸோ இது ரெண்டாவது முக்கியமானது. என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து 145 இருந்தது அப்படின்னா, இந்த டைம் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 135 தான் இருக்கணும். அதுக்கு ஏன் அப்படின்னா, அதுக்கு நான் முன்னாடி வீடியோலயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். போன டைம் கேட்டதை விட ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃபா கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. நீங்க பழைய வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தா பாருங்க. அதை நான் பிரிச்சு காமிச்சிருப்பேன். சரிங்களா? எல்லாருமே வந்து 90 மார்க் லாங்குவேஜ்ல போட்டுருவாங்க, 20 மார்க் அவங்களுடைய மேக்ஸ்ல போட்டுருவாங்க. எல்லாருமே வந்து ஒரு 55 மார்க் அப்படின்றது ஜிஎஸ்ல போட்டிருந்தாங்க. ஆனா இந்த டைம் எல்லாராலையும் இவ்வளவு போட முடியல. 45, 40 அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதனால -10 மார்க் அப்படின்றது இருந்ததுங்க. அந்த -10 மார்க்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 135 அப்படின்றது இருக்கும். ஆனா அந்த 135 அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. லாஸ்ட் டைம் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000 வேகன்சி -1000 அப்படின்னா 5,000 வேகன்சி. ஏன் இந்த -1000னா, ஜேசிஏ இருந்தாங்க. ஜேசிஏ ஓப்பன் டு ஆல் கிடையாது. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வேகன்சி இருந்தது. சரிங்களா? அதாவது காமர்ஸ் முடிச்சவங்க, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க, அதே மாதிரி கோஆபரேட்டிவ் படிச்சவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால 5,000 அப்படின்றத மட்டும் எடுத்து 50,000. ஆனா இந்த டைம் அவங்க அதிகபட்சமா எடுக்க போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 19,000 தான் அதிகமா எடுக்கிறாங்க. அப்படின்னு இருக்கப்ப லாஸ்ட் டைம் அளவுக்கு 50,000 பேர் எடுத்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து 135 இருக்கும். ஆனா இப்ப 19,000 பேர் எடுக்க போறாங்க அப்படின்றதுனால இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பா லாஸ்ட் டைம் பேப்பரோட கம்பேர் பண்றப்ப கூடும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது கூடும். எவ்வளவு கூடும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 2 சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சர்வே அந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர் எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்றது. ரெண்டாவது சர்வே இப்ப போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12,000 பேர் அந்த வீடியோ பார்த்து அதுல ஒரு 4,500 பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நான் மதியானம் எடுத்த டேட்டா. இப்ப 4,500 பேர் பக்கத்துல இதுல போய் பார்த்துருந்தாங்க. ஸோ இதான் நம்ம கண்டக்ட் பண்ண சர்வேங்க. இந்த சர்வேல ஆல்மோஸ்ட் ஒரு 4,500 பேர் பக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளவு பேர் இதுல எழுதினாங்க அப்படின்ற விவரம் எல்லாமே இருக்கும். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்ல எவ்வளவு பேர் எழுதினாங்க, ஜென்ரல் தமிழ்ல எவ்வளவு பேர் எழுதினாங்க அப்படின்ற விவரம்லாம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பின்னாடி. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த சர்வேல
நம்ம ஜென்ரலா என்ன கேட்போம் அப்படின்னா, ஜெண்டர் கேட்போம், நேம் கேட்கல, மீடியம் கேட்போம், ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா, பிஎஸ்டிஎம் கேட்போம், கேட்டகரி சரிங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி எவ்வளோ 200க்கு எவ்வளோ நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்ற விவரம் தான் கேட்போம். உங்களுக்கு நான் இப்ப படமா உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் எவ்வளவு பேர், ஜென்ரல் தமிழ் எவ்வளவு பேர், தமிழ் மீடியம் படிச்சவங்க எவ்வளவு, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க எவ்வளவு, இந்த எல்லா விவரமும் இப்ப உங்களுக்கு பிக்சரா தெரியுங்க. ஸோ அதை நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து நமக்கு நம்ம எடுத்த டேட்டா படி நமக்கு மொத்தமா பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4200 பேரு கடைசியா நம்ம எடுத்த டேட்டாங்க. அந்த டேட்டால 175 அப்படின்றது டாப் மார்க். 2 பேர் வாங்கியிருந்தாங்க, எந்த ஊரு எதுவும் தெரியல, ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ டாப் மார்க் எல்லாம் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் 10 பேருமே ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இருக்காங்க. 175ல ஆரம்பிச்சு 170, 169, 67 வரைக்கும் பாருங்க, எல்லாருமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களா இருக்காங்க. ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. இனிஷியலா நமக்கு மொத்தமா 400 பேர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணப்ப கட் ஆஃப் வந்து ஒரு 155 வரைக்கும் வந்துச்சு. நம்மளுடைய டேட்டால மொத்தம் 4200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல ஒரு சாம்பிளா முதல் 400 மட்டும் எடுத்தப்ப 155 கட் ஆஃப் வரைக்கும் வந்துச்சுங்க. அதுல 250 பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களா இருந்தாங்க. 250 மெம்பர்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி 150 பேர் ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களா இருந்தாங்க. 155க்கும் மேல எடுத்தவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இப்ப இந்த குரூப் 2 போஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸ் வந்து குறைஞ்சது 60% பேர் எக்ஸாம் போய் எழுதுவாங்க. அதுல ஒரு 20% பேர் வந்து நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் போவாங்க. அது இல்லாம ஜென்ரல் தமிழ் எடுத்து இதுல கிளியர் பண்ணி உள்ள போறவங்க 20% பேர் இருப்பாங்க. ஆக மொத்தத்துல தமிழ் மீடியத்துல இருந்து உள்ள போறவங்க 40% இந்த 2க்கு எழுதுறதுக்கு போவாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு 40% தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க, அவங்க தமிழ்ல எழுதுவாங்க, இல்ல இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க சரிங்களா, 60% ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே, இதே மாதிரி 2Aல அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அதுல மொத்தமா நாங்க வந்து எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1200 பேருக்கு அப்படின்ட்டு டேட்டா எடுத்தோம். அதுவும் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 145க்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் அப்படின்றது வரைக்கும் எடுத்தது. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கிறதுல 807 பேர் 2007 பேர்ல 145 கட் ஆஃப் வரைக்கும் வந்ததுல 807 பேரு ஜென்ரல் இங்கிலீஷ்ல எடுத்தவங்களா இருந்தாங்க. 120 பேரு ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களா இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப அதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி 200 பேரு. இது வந்து 2Aக்குங்க. 1200 பேர்ல மொத்தமா, அதாவது மொத்தம் 2000 பேர்ல எடுத்ததுல 1200 பேரு ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களா இருந்தாங்க. 800 பேரு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களா இருந்தாங்க. இதுவே 2ல வந்து பாத்தீங்கன்னா 400 பேர், மொத்தம் 400 பேர்ல 250 நபர்கள் ஜென்ரல் இங்கிலீஷா இருந்தாங்க. 150 பேர் ஜென்ரல் தமிழ் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்ப இதுல வந்து 60% வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்க ரிட்டன் மெயின்ஸ்க்கு போவாங்க. ஸோ இதுல என்னன்னா இப்ப இனிஷியலா ஒரு 155 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் மீடியம் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா 155ல இருந்து 145 வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மீடியம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டேட்டா நீங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க ஒரு ஃபார்மெட்ல அடிச்சிருந்தாங்க சரிங்களா. அது எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எடுத்து தனியா போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் முன்னாடியே போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிஷியலா இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 100 பேர்ல 20 பேர் தான் ஜென்ரல் தமிழ் இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தாங்க. இது போக போக அதிகமாயிடுச்சு. ஜென்ரல் தமிழோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருந்ததுங்க. கிரீன்ல போட்டிருக்க ஜென்ரல் தமிழ், ரெட்ல போட்டிருக்க ஜென்ரல் இங்கிலீஷ், 4th, 5th. ஸோ இது மாதிரி போயிட்டே இருந்ததுங்க. ஸோ இந்த கிளாசிபிகேஷன் அப்படின்றது ஸோ நம்ம இப்ப கடைசியா எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4000
ஸோ இன்னும் கூட ஆட் ஆகிட்டே இருக்குங்க. 4,200 சம்திங். ஓகே, 4,241 நபர்கள் நம்ம கடைசியா எடுத்ததுல. அதுல ஒரு சிலர் ரொம்ப நாமினலா இருந்தது, அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த கோட்டால இருந்தவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இதுல 145 அண்ட் எபோவ் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா அதுதான் 2,000 பேர் இருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணக்கூடிய முக்கியமான டேட்டா. ஸோ இதுல நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 175 2 பேர் இருந்தாங்க. 171ல 175க்கு அப்புறம் 171 தான் இருந்தது மார்க், நடுவில் இல்லை. எழுதின எல்லாருமே கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்ல நம்மளுக்கு பார்டர்ல இருக்கா இல்லையா, நம்ம கிளியர் பண்ணுவோமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. 169, 168, 1, 2, 3 அப்படின்னு இது அதிகமாயிட்டே போகுது பாருங்க. 161ல 42 பேர் வந்துட்டாங்க. 159ல டேட்டா நம்ம கிட்ட கம்மியா இருந்திருக்கும். அதே மாதிரி இது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 162, 161 மார்க் குறைய இது வந்து அதிகமாயிட்டே போகும். நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த மார்க் எடுத்தவங்க நிறைய ஆயிட்டு போவாங்க. 155 எடுத்தவங்க 86 பேரு, 154 எடுத்தவங்க 90 பேரு பாருங்க, 155 எடுத்தவங்க 221. இது அப்படியே அதிகமாயிட்டே போகுதுங்க. இப்ப 147 எடுத்தவங்க 216 பேர் இருக்காங்க. 148 எடுத்தவங்க 200 பேர் இருக்காங்க. 145ல 310 பேர் இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். 145ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அதுல நிறைய பேருக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். அந்த 145ங்கிறது வெரி குரூஷியல் மார்க். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் அப்படின்றத சொல்ல முடியும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் 2022ல நமக்கு குரூப் 2 நடந்தது. அதுல அவங்க ஆன்சர் கீ அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த ஆன்சர் கீக்கும் அவங்க ஃபைனல் கீ அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த மாசம் தான் போட்டிருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குரூப் 1உடைய குரூப் 2உடைய ஃபைனல் கீ 21/5/2022 நடந்ததோடைய ஃபைனல் கீ அப்படின்றத எடுத்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய மார்க்கை பாருங்க. அதாவது என்னன்னா, இவங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ ஒரு சில கேள்விகள் வந்து அவங்க போட்ட ஆப்ஷன் அவங்க சரின்னு கொடுத்து வேற ஒரு ஆப்ஷனும் சரின்னு கொடுத்துருந்தாங்க. அதுல 120, 123, 127 இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஏற்கனவே கொடுத்த கீய 2 கொஸ்டினுக்கு மாத்தி அதுக்கு சரி கிடையாது, வேறதான் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 120க்கு சி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஆனா ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 120க்கு சி தான் கொடுத்திருந்தாங்க, ஏ அண்ட் பி. எதனால சொல்றேன்னா, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கீழே சில சேஞ்சஸ் அப்படின்றது நடக்குங்க, அதுக்காக சொல்றேன். 123 அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆன்சரை வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 123 அதுவும் ஆன்சர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க ஏற்கனவே கொடுத்திருந்தது ஏ கொடுத்திருந்தாங்க, மாத்திருக்காங்க. அதே மாதிரி 127க்கு ஏ அண்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே அவங்க ஏ தான் கொடுத்திருந்தாங்க, ஏ அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க. இதனால எந்த விதத்துலயும் யாருக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்காவது மார்க் வேணா ஏறும். ஆனா இந்த இடத்துல மார்க் நீங்க கவுண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா குறையும். சரிங்களா? அதே மாதிரி 134 கொஸ்டின் 134க்கு டிஎன்இ கொடுத்திருந்தாங்க, ஆனா அவங்க டி தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 172ல அவங்க வந்து 172ல சி கொடுத்திருக்காங்க, ஆனா அவங்க ஏற்கனவே கொடுத்திருந்தது ஏ. அதாவது 3 கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்திருந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்ட்டு மாத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இப்ப இவங்க கொடுத்திருக்க கீழே சில கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மாறலாம். சரிங்களா? ஆனா இதுல வந்து ஆல்மோஸ்ட் குரூப் 1 மாதிரி இல்லாம இதுல ஓரளவு அவங்க தெளிவாவே கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப வந்து நம்மளுடைய விவசாயத்தின் வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுடைய அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரட்டிக்கலான ஒண்ணு. இதை வந்து நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஃபேக்சுவலா ஏதாவது இருக்கா, அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம். இப்ப 5 இயர் பிளான்ல வந்து சஸ்டைனபிள் ரேபிட் அப்படின்றதெல்லாம் இப்ப 11th 5 இயர் பிளான்ல கொடுக்கலாம், ஆனா இப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டேட்டாவை எடுத்து நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மேக்ஸம்ல 6.25 தான் வரணும், இவங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க, சிலர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அகமது ஷா அப்தாலி அந்த கொஸ்டின்ல ஏ அண்ட் டி அப்படின்றது இவங்க டி கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் டியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சிலது தெம்மாங்கு அப்படின்ட்டு தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியான கொஸ்டினுக்கு சிலது ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க போட்டிருந்தது டிஎன்பிசி கீழே இருந்தது தப்புன்னு இவங்க சொல்லலாம். அதனால இப்ப நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மார்க் குறையலாம்.
ஒரு சிலது வந்து மார்க் அதிகமாகலாம். அதை யாராலையும் எப்பயும் டிசைட் பண்ணவே முடியாது. 2022 நடந்தது, 2024 தான் ஃபைனல் கீ அப்படின்னு போடுறாங்க. ஸோ இந்த ஃபைனல் கீயை பேஸ் பண்ணி தான் அவங்க மார்க் போட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் அப்படின்றத எடுத்தோம். ஸோ அப்போ நம்மளுடைய கரெக்டா இப்போ நான் 148 இருக்கேன், எனக்கு வருமா வராதா அப்படின்னா கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியாது. ஸோ எதனால அப்படின்னா இவங்க வந்து ஒரு 4-5 கீயை மாத்துவாங்க. ஏற்கனவே 2022 மாத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இது எடுத்து காமிச்சதுங்க. என்னன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க, லிங்க்ல நிறைய இருக்கும். 2022 அவங்க போட்ட ஆன்சர் கீக்கும் ஃபைனல் கீக்கும் வித்தியாசம் 5 கொஸ்டின். இது குரூப் 1ல இன்னும் நிறைய இருந்தது, 16-17 கொஸ்டின் போல இருந்தது. ஒரு சிலது ஏபிசிடி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு மார்க் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்ப 199 கொஸ்டின் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப எந்த விதத்திலையும் புண்ணியம் கிடையாது. ஓகே, இதுதான் லாஸ்ட் இயர்ல நடந்த சினாரியோ. ஓகே, நம்மளுடைய மெயின் பிக்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப். இது கட் ஆஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை விட 1 மார்க் 2 மார்க் குறையும், ஆனா அதிகமாகாது. சரிங்களா? இந்த மார்க் இருந்தா நீங்க கண்டிப்பா ஃபர்தரா போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து மெயின்ஸ்க்கு படிக்கலாம். 2க்கோ 2EAக்கோ சேர்ந்து படிக்கலாம். இந்த மார்க் இருந்தா தைரியமா நீங்க போய் சேர்ந்து படிக்கலாம். இதை விட 1 மார்க் 2 மார்க் குறையும்னா என்னன்னா இப்ப இருக்கிற கீ நமக்கு ஃபைனல் கீயா ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகாது. அதற்காக தான் எல்லாத்துலயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் நம்ம எக்ஸஸாவே வச்சிருக்கிறோம். இந்த மார்க் இருந்தா உறுதியா உங்களுக்கு வந்துருங்க. ஸோ பிசி 158. ஸோ 158 அளவுக்கு நம்ம பிசியா இருந்தோம் அப்படின்னா நீங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போவீங்க. நம்மளதுலேயே பாத்தீங்கன்னா நம்மளதுல வந்த 4000 மார்க்ல ஃபர்ஸ்ட் 10% அப்படின்னு பாத்தீங்கன்னா 155 வரைக்கும் வந்துருச்சுங்க. அந்த 155 நம்ம ஏன் போடல அப்படின்னா அதுல ரிசர்வேஷன் கேட்டகரியில பின்னாடி இருக்கிறவங்களும் முன்னாடி வருவாங்க. கண்டிப்பா அப்படியே முழுசா நம்மளால எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி வருவாங்க. அதே மாதிரி டெஸ்டியூட்டட் விடோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் குரூப் பி போஸ்ட்டுக்கு அவங்க நாட் எலிஜிபிள், குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள். அப்படின்றப்ப அவங்க இந்த கேட்டகரியில வரமாட்டாங்க. அதாவது உங்களுடைய குரூப் 2 போஸ்ட்ல அவங்க வரமாட்டாங்க, டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல அவங்க வரமாட்டாங்க. ஒன்லி பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ பிசிக்கு வந்து 158 அப்படின்றது வரலாம். 2ஏக்கு வந்து 10 மார்க் கம்மியாகும். அந்த 10 மார்க்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ 148 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா தைரியமா ஏதாவது ஒரு அகாடமியில சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க, ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. உறுதியா உங்களுக்கு வரதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. 148க்கு மேல இருந்துச்சு, 148 அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதனால கஷ்டமா இருக்குன்னா நீங்க 2ஏக்கு படிக்கிறீங்கன்னா 40 ரீசனிங் கொஸ்டின் இருக்கு. 40 ரீசனிங் கொஸ்டின் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மணி நேரத்துல தான் நம்ம 160 மார்க் எழுத போறோம். ஜிஎஸ் வெரி டஃப், 100 மார்க்ஸ். அப்புறம் தமிழ் ஆர் கிராமர். இப்ப இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சண்டை போடுறதுனால என்ன பயன் ஆயிடும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே ஈக்குவலா ரொம்ப டஃப்பா செட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோசியல் மீடியால என்ன நம்ம ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றோமோ அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றக்கப்ப இது கண்டிப்பா எல்லாருடைய கவனத்துக்கும் போகும். அப்படின்றக்கப்ப இங்கிலீஷ் மீடியம் டஃபா கேட்பாங்க. இங்கிலீஷ் மீடியம்ல 99 வரைக்கும் இப்ப போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 99 மார்க் 100க்கு போட்டிருக்காங்க. தமிழ் மீடியம்ல 94 தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா எடுத்திருக்கு. யாராவது எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா அதுவே ரொம்ப சிரமம். தமிழ் வாத்தியாருங்க, இன்ஸ்டியூட்ல தமிழ் எடுக்கிறவங்க தான் அவ்வளோ எடுக்கிறாங்க, மற்றவங்க யாரும் அவ்வளோலாம் எடுக்கல. நல்லா எடுக்கிறவங்க. சரிங்களா? சும்மனாச்சுக்கெல்லாம் சிலர் எடுப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இந்த மார்க்லாம் கண்டிப்பா நெருங்க கூட முடியாது. 3-4 வருஷம் தமிழ் எடுத்தவங்களே 85 தாங்க சார் வருது, ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய நிலைமைங்க. சரிங்களா? ஓகே. ஸோ எம்பிசிக்கு சேம் கட் ஆஃப். ஏன்னா இந்த பேட்டர்ன் நம்ம எதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோடைய பேட்டர்ன். இப்போ வந்து இந்த 155 அப்படின்றது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் குரூப் 4ல 187 அப்படின்றது டாப் மார்க்கா இருந்தது. அதுல கரெக்டா 5000 ரேங்க். சரிங்களா? 5000 ரேங்க்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 5000 ரேங்க், அந்த 5000 ரேங்க் கூட சொல்ல முடியாது, ஒரு 4000 ரேங்க் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கிளியர் ஆச்சு. சரிங்களா? அவங்க கட் ஆஃப் கிளியர் ஆகி 167 மார்க் எடுத்தாங்க.
167 மார்க் அவங்க எடுத்து குரூப் 2ல குரூப் 4ல வேலை வாங்கினாங்க. ஸோ எப்படி வேலை வாங்கினாங்கன்னா அந்த டாப் 4000ல வந்தாங்க. பிசி எம்பிசி 167 68 அப்படின்றது கட் ஆஃப் இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மார்க்குக்கும் கடைசி மார்க்குக்கும் இடையில வித்தியாசம் 20 மார்க்ஸ். அதே 20 மார்க்ஸ் இதுலயும் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து எப்பயுமே இந்த சேம் பேட்டர்னை தான் எல்லா டைமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படிக்கிறவங்க இதே மாதிரி தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. 20 மார்க்ஸ் அப்படின்றது டாப் மார்க்குக்கும் கிளியர் ஆகிற மார்க்குக்கும் வித்தியாசம். ஸோ 175க்கு அப்புறம் 171 தானே கண்டிப்பா நடுவில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளதுல மிஸ் ஆயிருப்பாங்க, சரிங்களா? 175ல 2 பேர் இதுல இருக்காங்க. ஒரு சிலர் 200க்கு 200 கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எரரான தகவல், அதெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க. ஒரு சிலர் அது மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிசிஎம் வந்து 153 5 மார்க்ஸ் கம்மியா இருக்கும். பிசிஎம்மும் எஸ்சியும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். பிசில இருந்து 5 மார்க்ஸ் கம்மியா இருக்கு 153, எஸ்டிக்கும் 146 அப்படின்றது இருக்குங்க. வேகன்சியை பொறுத்தும் இருக்கு. ஒரு சிலதுல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த டைம் வந்து போன டைமோட ஒரு ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கிறதுனால இது வந்திருக்கு. 2ஏக்கு 148 நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா உறுதியா படிக்க ஆரம்பிச்சிடலாம். 148 பிசி எம்பிசி, பிசிஎம்க்கு 143, எஸ்சிக்கு 143, எஸ்டிக்கு 135. இந்த மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 100% உறுதியா வரும். நான் ஒரு 2-3 மார்க் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். பணம் விரயம் பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தாதான் நீங்க படிப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்க ஆரம்பிங்க. இன்ஸ்டியூட்ல சேர்ந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க, சார் நான் மார்க் பத்தி கவலை இல்லை, நான் சேர்ந்து படிக்கிறேன், என்ரோல் பண்றேன், எப்ப ஆரம்பிக்கிறீங்க அதெல்லாம் கேட்கறாங்க. ஓகே, வெல் குட் தான். ஆனா என்னன்னா இவங்க வந்து அந்த கடைசி எக்ஸாம் எழுதுற வரைக்கும் அந்த முனைப்போட இருப்பாங்களா அப்படின்னா அந்த கொஞ்சம் மழுங்க ஆயிடும். ஒரு 2-3 மாசம் கழிச்சு இவங்கெல்லாம் பரீட்சை எழுத போறாங்க, நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்ட்டு கம்மியாகி படிக்கிறது டவுன் ஆயிடும். இப்ப அந்த தோத்த வேகம் இருக்கும். ஐயோ நிறைய பேர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்ட்டு அந்த கோபம் வேகத்துல ஏதாவது இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமானது. பிஎஸ்டிஎம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கு 10 மார்க் வித்தியாசம் வரும். அதுவே குரூப் 2ஏக்கு ஒரு 8 மார்க் வரைக்கும் வித்தியாசம் வரலாம். லாஸ்ட் டைம் இதுவும் ஒரு 10 மார்க் 12 மார்க் அப்படின்ற வித்தியாசம் இருந்தது. ஏன்னா பிஎஸ்டிஎம் எடுத்த 99% வந்து ஜென்ரல் தமிழ் தான் எடுத்திருப்பாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு சிலர் எடுத்திருந்திருக்கலாம். அப்படின்னு இருக்கப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல டாப் மார்க் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. 155 154 எடுத்தவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. நம்ம இந்த டேட்டால 100 பேர்ல தமிழ் மீடியம் வந்தவங்க 5 பேர் தான் இருந்தாங்க. தமிழ் மீடியம்ல எழுதி வந்தவங்க 5 பேர் தான் இருந்தாங்க. அப்படின்னு இருக்கப்ப 2ல 10 மார்க் கம்மியா இருக்கும். அதுவே 2ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மார்க் போல கம்மியா இருக்கும் ஜென்ரல் கட் ஆஃபை விட. ஸோ இதுதான் இப்போதைக்கு கட் ஆஃப். இதுல இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க ஒரு 90 மார்க்குக்கு மேல எடுத்தாவே அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு, சரிங்களா, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பிசிஎம் உடைய கட் ஆஃப் அளவுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு இதை விட கம்மியாகவும் போகலாம். அது வந்து என்னன்னா இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இப்ப போட மாட்டாங்க, கடைசியில தான் போடுவாங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்றத போடுவாங்க. அதை பொறுத்து இருக்கும். அந்த முல்டா அப்படின்ற கேட்டகரியில லாஸ்ட் இயர்லயே ரொம்ப கட் ஆஃப் இருக்கும். ஆர்த்தோவுக்கு ரொம்ப கட் ஆஃப் கம்மி ஆகாது, சரிங்களா. அதே மாதிரி இந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி ஆகும். ஸோ அதுல வந்து ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் கட் ஆஃப் அப்படின்றது மாறும். எக்ஸ் சர்வீஸ்மேன் கட் ஆஃப் வந்து அவங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் அச்சீவ் பண்ணாவே அவங்க வந்து கண்டிப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால ஈஸியா வந்துடலாம். எனிதிங் எபோவ் 100 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்ல உறுதியா அவங்களுக்கு வந்துடும், படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, சரிங்களா, அதுல எந்த சப் கிளாஸ் அதெல்லாம் நீங்க போட்டு நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் இது ஒர்க் அவுட் பண்ணி எடுத்த ஒரு டேட்டா தான். பாருங்க, பயந்துராதீங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிருக்கிறோம், மார்க் இவ்வளவு வந்திருக்கு, இதனால என்ன ஆயிடும், நம்மளுடைய ஓட்டம் பின்னோக்கி போவோம். சரி, ஓகே, நமக்கு இது எதுவுமே சரியில்லை, நம்ம திருப்பவும் வந்து படிக்கவே ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 138 தான் வருது, 140 தான் வருது, 142 தான் வருது அப்படின்ட்டு பின் வாங்கிடாதீங்க. டெய்லியும் கன்சிஸ்டண்டா ஒரு 3 மணி நேரம் 3 வேலை சாப்பிட்ற மாதிரி 3 மணி நேரம் படிங்க. டெய்லியும் கன்சிஸ்டண்டா படிங்க. இங்க இருக்கிற எல்லாருமே மார்க் கம்மியா வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம், லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் எழுதின கூட நிறைய பேர் 140 ரேஞ்சில் தான் வாங்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா
நான் ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் வரைக்கும் எழுதிட்டேன், இப்போ ஈஸியா தான் இருக்கும், நான் கடைசி ஒரு 3 மாசம் 2 மாசம் மட்டும் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்து படிச்சு எழுதி வாங்கிடலாம் அப்படின்ற நினைப்போட தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா தமிழ் டஃபா கேட்டதுனால அவங்களால ஸ்கோர் நிறைய பண்ண முடியல. நாங்களாம் எழுதினப்ப தமிழ் 2 நாள் 3 நாள் தான் படிப்போம், ஈஸியா 90 வாங்கிடலாம், ஜிஎஸ்ல நிறைய மார்க் வாங்குவோம், அதனால ஈஸியா சர்வீஸே வாங்கிடலாம். அப்பெல்லாம் ஒரே ஒரு பிலிமினரி எக்ஸாம் தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது, ரொம்ப டைட்டா கேட்கறாங்க. தமிழ் வந்து இவ்வளவுதான் இல்லை, 20 புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வெரி டஃப். தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இந்த டைம் பெரிய பேட் லக் தான், சரிங்களா? வருங்காலத்துல இதெல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கணும். ஒரு சிலர் வந்து முழு நேரம் நான் படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்கணும், 5 வருஷம் படிக்கிறவங்க 4 வருஷம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. ஒரு 8 மணி நேரம் வேலை அப்படின்றது உங்களை கஷ்டப்பட வைக்கும், அந்த நேரத்துல யோசிக்கவும் வைக்கும். அந்த கஷ்டம் தான் உங்களை வந்து என்ன ஆகும், அடுத்து பொறுப்பா உணர்த்தி இந்த எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு படிக்க வைக்கும். ஏன்னா இன்னொரு 7-8 மாசம் போல கேப் இருக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு. இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுவீங்க. ஒரு கோல் இருந்தாதான் அடுத்து அதை நோக்கி நீங்க போவீங்க. அதனால இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலையில போய் சேருங்க. ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு உங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காவது பணத்தை ஈட்டுங்க, சரிங்களா? அந்த இடத்துல வேலை கஷ்டப்பட்டு நீங்க செய்யறப்ப உங்களுடைய பொறுப்புணர்வு அதிகமாகும். கண்டிப்பா அது உங்க எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டெய்லி 3 மணி நேரம் படிக்கிறத மட்டும் கன்சிஸ்டண்டா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு குரூப் 2A நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க, எனக்கு எதுவுமே வரல, நான் இதுல சேர்ந்து படிக்க போறேன் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். இதுல மோஸ்டா சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8 கவர் பண்ணியிருக்காங்க, யூனிட் 9 கவர் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் கவர் பண்ணியிருக்காங்க, பாலிட்டி கவர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. 2A நீங்க படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் உங்களுக்கு. தமிழ் அதுல படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. இப்ப குரூப் 4க்கு நீங்க அடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு 2-3 மாசம் எதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா கூட ஓரளவு அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும் இல்லைங்களா? இப்ப எல்லாருமே குரூப் 4க்கு யாரும் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சுலாம் பெருசா பண்ண மாட்டாங்க, ஆனா இதுக்கு நடத்துவாங்க அப்படின்றப்ப இதுல சேர்ந்து இதனுடைய, ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க எழுதுறப்பயும் இது இருக்கும், மாறாது. குறைஞ்சது ஒரு 3-4 வருஷத்துக்காவது மாத்த மாட்டாங்க, அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம இந்த பீரியட இந்த எக்ஸாமோடைய புரிதலுக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்தது இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஏற்கனவே படிச்சது தான், 5 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட்ல ஏற்கனவே 3 சப்ஜெக்ட் படிச்சுட்டேன், இப்ப நான் திருப்பி 4 சப்ஜெக்ட் தான் படிக்கணும் அப்படின்ட்டு அடுத்த பிலிமினரி ஆரம்பிக்கிறப்ப கான்பிடண்டா ஆரம்பிப்பீங்க. நம்ம பிலிமினரி கிளியர் பண்றது நம்மளுடைய இலக்கு கிடையாதுங்க, வேலை வாங்குறது தான் நம்மளுடைய இலக்கு. வேலை வாங்குறதுக்கு இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணணும். அதுல நீங்க 3-4 பேப்பர் படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோடது ரெகுலர் பேட்ச் குரூப் 2A உடைய பேட்ச் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம ஏற்கனவே வந்து ரீசனிங் ஒன்று போட்டிருப்போம், இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் வந்து இப்ப தமிழ் நாளைக்கு காலையிலேயே போட்டுருவாங்க, அதே மாதிரி பாலிட்டி போட்டிருப்போம். மற்ற 3 சப்ஜெக்டையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே போட பாக்குறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும், அதில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 2A ரெண்டுமே வேற வேற மாதிரியான ஒரு தேர்வு, ஒன்னொன்னுக்கும் தனியான ஒரு பயிற்சி அப்படின்றது தேவை. வீட்டுல இருந்தே படிக்கலாம்னா கண்டிப்பா படிக்கலாம். 2Aக்கு வீட்டுல இருந்தே கூட படிச்சு நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆனா 2க்கு வந்து ரொம்ப டஃப். என்னன்னா நீங்க வீட்டுல இருந்தே படிப்பீங்க, ஆனா வீட்டுல இருந்து நீங்க எழுதுறத யாரு பார்த்து எவால்வேட் பண்ணுவாங்க, நீங்க சரியா எழுதுறீங்களா அப்படின்றது யாருக்கு தெரியும்? ஸோ இங்க வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் தான் எவாலுவேட்டே பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ராப்பரா நடக்கும். லாஸ்ட் டைம் நல்லா பண்ணாங்க, சரிங்களா? அது மாதிரி இந்த டைமும் இந்த 2A ரொம்ப சிறப்பாக எடுப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ரோல் பண்ணுங்க, சரிங்களா? என்னன்னா 2 அப்படின்றது ஒரு வாரத்துக்கு 5 சப்ஜெக்ட் கிளாஸ் எடுத்து அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு, அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு 5 நாள் டைம் இருக்கும். அந்த 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 சப்ஜெக்ட் எல்லா கிளாஸும் 2 hours 2.5 hours அப்படின்னு நடக்கும். அந்த 5 கிளாஸ்ல நம்ம சொல்லி தந்ததை அடுத்த வாரத்துல சனிக்கிழமை காலையில உங்களுக்கு டெஸ்டா நடக்கும். வீக்கெண்ட் பேட்ச் தான் இனிஷியலா ஆரம்பிக்கிறது, அது டெஸ்டா நடக்கும். அந்த டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல இதே மாதிரி நீங்க டெஸ்ட் 200 கொஸ்டின் எழுத போறீங்க அப்படின்னா 200 கொஸ்டினுக்கு மாடல் கொஸ்டின் அப்படின்றத போட்டு நீங்க வீட்லயே இந்த எல்லாருமே இந்த CBT அப்படின்னு சொல்றாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ட்டு, அது எல்லாருமே விளம்பரம் பண்றாங்களா என்னன்னு தெரியல, சரிங்களா? எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, CBTலே நாங்க வைக்க போறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பிரைமரியே கிடையாதுங்க, அதெல்லாம் கடைசியில நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு 2-3 டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாவே நமக்கு அது வந்துடும். அதுல ஒன்றும் பெருசா கிடையாது, அதெல்லாம் ப்ரமோட் பண்றதுக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் எந்த ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து அதிகமான நபர்கள் பாஸ் ஆகி வந்தாங்களோ அவங்கள இருந்து எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணுங்க, எந்த இன்ஸ்டியூட்ல இருந்து அதிகமான நபர்கள் தமிழ்நாட்டில இருந்து பாஸ் பண்ணாங்களோ அதே இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க தான் அதிகமான நபர்கள் ஃபெயிலும் ஆயிருப்பாங்க.
ஸோ இதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். மாற்று சிந்தனையில யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே விளங்கும். ஓகே, என்னன்னா இதுல வந்து அந்த ஒரு மாடல் டெஸ்ட்டை நீங்க எழுதிட்டு இங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 400 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமுக்கான முக்கிய 2A நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது நம்ம நிறைய எம்சிக்யூவை சால்வ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 150-200 எம்சிக்யூ சால்வ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்னே வேற. அதுல வந்து உங்களுக்கு ப்ராடா நீங்க படிக்கணும், இதுல டெப்தா படிக்கணும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்ல இந்தியன் பாலிட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் 150 மார்க்ஸ் தான் வைப்போம். அப்புறம் அது 250 மாறும், அப்புறம் 300 மாறும். இப்ப அவங்க பேட்டர்னும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு 5 மார்க் 10 மார்க் 15 மார்க்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா டஃப் எழுதுறது 4500 வார்த்தை எழுதணும், ரொம்ப டஃப்பா இருக்கும். அதுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 1 மாசம் ரொம்ப சிரமமா இருக்கும், அப்புறம் அது பழகிடும், ரொம்ப ஈஸியா வந்துடும். ஸோ இப்ப பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல மொத்தமா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கிறத நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணிருப்போம். அது வந்து ஒரு 300 மார்க்ஸ்க்கு கொஸ்டினா ஃப்ரேம் பண்றப்ப ஒரு 35 கேள்வி 40 கேள்வி தான் இருக்கும். ஆனா நீங்க 2Aக்கு படிக்கிறப்ப இந்த 45 கேள்வியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் மட்டும் இல்லாம எக்ஸஸா வெளியில இருந்தும் நீங்க படிக்கணும். ஸோ 2க்கும் 2Aக்கு இதுதான் வித்தியாசம். 2Aக்கு இன்னும் நிறைய படிக்கணும், 2க்கு டெப்தா படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா எல்லா கேசஸ்ல இருந்து ஒரு சில விஷயம் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம தந்து அந்த கொஸ்டினுக்கான மெட்டீரியல் தந்து அதை நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி இங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 2Aக்கு அப்படி கிடையாது. மெட்டீரியல் தந்துருவோம், அந்த மெட்டீரியல் தந்ததை நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி மாடலுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு இங்க வந்து எழுதணும். இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூஸா ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மெயின்ஸ் அப்படின்றது கிளியர் ஆகிடும். இன்ஃபேக்ட் 2 மெயின்ஸ் வந்து ஈஸி, 2A மெயின்ஸ் வந்து ரொம்ப டஃப். தேங்க்ஸ்ங்க.